ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம மலேசியா வந்தாச்சு. திடீர்னு ஒரு விஷயம், அதனால் மலேசியா வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலை மார்க்கெட் பார்க்க போகிறோம். அதாவது காலை சந்தை, பசார் பஹி, அது பார்க்க போகிறோம். இங்கே நிறையா உணவுகள் இருக்குது. நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பண்டாய் டாலம் அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்திருக்கோம். மார்க்கெட் பேர் பசார் பஹி கிளந்தான். வாங்க போய் பார்ப்போம். பண்டாய் டாலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, கேடிஎம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பாலத்துக்கு கீழே போட்டிருக்காங்க. அப்புறம் அப்படியே இந்த தெரு ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக கடைகளாக இருக்குது. நிறைய சாப்பாடு கடைகள் இருக்குது. பொதுவாக மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாலை சந்தை நடக்கும், காலை சந்தை நடக்கும். இது வந்து காலை சந்தை. வீடியோ எடுக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 4 ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணி ஆகுது. இந்த மார்க்கெட் வந்து ஒரு 11 மணி வரை இருக்கும் காலையில். நம்ம காலையில் தான் வந்து இறங்கணும் ஒரு 4 மணிக்கு. அப்புறம் காலையிலேயே அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்படியே வாங்க மார்க்கெட்டை பார்ப்போம். நிறைய சாப்பாடு கடைகள் இருக்கு பாருங்க. வாங்க ரொட்டி சானே. ஓகே. Berapa satu? Roti apa? Roti kosong. RM1. RM1 ya. Roti canai. Satu kosong RM1. Telur RM2.5. Lagi? Cakap. Saya nak jawab. Okey. Abang cakap je bang. Boleh makan sini ya? Boleh makan. Ambil. Ada kosong ya abang duduk. Tak ada masalah punya. Boleh je. Roti sardin boleh ke? Roti sardin bang. Kosong RM1. No problem. Telur goyang. Tak faham. காலையில் ஃபஸ்ட்டு வந்து ரொட்டி சாணை சாப்பிடுவோம். ரொட்டி சாணை வந்து பாருங்கள், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே போகிறாங்க. அந்த அக்கா எப்படி போகிறாங்க பாருங்கள் ரொட்டி சாணை. ஓகே நண்பர்களே, வாங்க காலையில் ரொட்டி சாணை சாப்பிடுவோம். ரொட்டி கோசம், இது வந்து சம்பல். ரொட்டி சாணை சாப்பிடுவோமா? மலேசியா ரொட்டி ஃபேமஸ். அந்த தால் சம்பல் சூப்பராக இருக்குங்க. நல்லா, ஆனால் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. இங்கே ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல கடை, எல்லா கடையுமே போட்டிருக்காங்க. நம்ம இதை சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே வரிசையாக போவோம். இன்னும் சாப்பிட வேண்டியது நிறையா இருக்குது. அதனால் ஒரு ரொட்டி வாங்கியிருக்கோம். ரொட்டி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வெறும் ரொட்டியும் சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. Bang, bye. Sit up, Maya sit up. Maya sit up. ஆமாம், ஓகே பா. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மலாய் மக்கள் அதிகமாக இருக்காங்க. டோட்டலாகவே மலையக்காரங்க ஏரியா தான். 2 பக்கம் வந்து சாப்பாடு கடைகள், சின்ன சின்ன ஸ்டால் கடைகள் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு பைக் பாலம், அந்த சைடு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்களா, இது வந்து ரிஸ்கி கிரில் சிக்கன் ஐஸ்கிரீம். Ini apa chicken ice cream? Ini loceng, sambal ikan. Oh, ini macam ini masak ini. Kita bakar. Boleh satu saya? சிக்கன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஐஸில் உள்ளதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சுட்டாங்க. எப்படின்னு சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே உள்ளதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உணவு தான். சாப்பாடு எல்லாமே சின்ன சின்ன சாப்பாடு தான். ஆனால் அதுவும் மக்கள் வந்து கியூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். அதே போல் இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே சாப்பாடு கடை தான். ஃபுல்லாக எல்லாம் வரிசையில் நின்று வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பிஸியாக இருக்குது மார்க்கெட். அந்த சைடு ஃபுல்லாக துணி கடை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே வாங்க, இதான் வந்து சிக்கன் ஐஸ்கிரீம். பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ஐஸில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அதை எடுத்து அப்படியே சுட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, நல்லா பாலில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க போல். நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்குது. அதாவது சிக்கன் வந்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து சுட்டு கொடுக்குறாங்க ஐஸில் வச்சு. நல்லா இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டுங்க. மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்க. நல்லா இருக்கு. நல்லா ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. வந்து அந்த சம்பல் மாதிரி கொடுக்குறாங்க. இனிப்பு உரப்பு எல்லாம் கலந்துருக்கு. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா சிக்கனை கைமா பண்ணி
அதை வந்து பாலில் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்புறம் அதை வந்து குச்சியில் போட்டு ஐஸில் வச்சுடுறாங்க. நல்லா இருக்கு. மேம்பாங் சிட்டாப் அப்படியே ஒரு ரொட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்லா பால் ரொட்டி அந்த மாதிரி சிக்கனு பால் ரொட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சேர்த்து, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு. Apa nama TikTok? அஷ்ரஃப் வீலா. Ha? அஷ்ரஃப் வீலா. Villa. அஷ்ரஃப் வீலா. ஓகே, நம்ம சாப்பிட்ட அந்த சிக்கன் ஐஸ்கிரீம் ஒன்று வந்து 3 வெள்ளி டிக்கா ரிங்கி சச்சா. மும்பையிலே ஐஸ்கிரீம் சிக்கன் ஐஸ்கிரீம் அருமையாக இருக்கிறது, வந்தால் சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க, அது மட்டும் புதுமையாக இருந்துச்சு, அதனால் நம்ம அதை வாங்கி சாப்பிட்டோம். வரிசையாக நிறைய கடை இருக்குது, வாங்க ஒன்று ஒன்றா டிஃப்ரெண்டாக சாப்பிடுவோம். இனி நம்ம இப்போ Sata bakar. சாத்தா பக்கர். ஓ வாவ். Di situ Idris. ஓகேக்கா, terima அங்கே விதவிதமாக இருக்கா குவை. இதில் இந்த சுட்டது வாங்கியிருக்கோம், சாப்பிட்டு பார்ப்போம். Morning, kita ajak belakang pas kat mari, tak pasar pagi Patah Dalam. Semua ada kuih-kuih tradisional, ada pulut lepah, seria jasa, ada tepung buku, seria juga, ada tupak dakak, dalam dia ada iti pisang, RM2 satu kapal. Ni ada tepung buah gomak, ada jokumah, tak payah ambil lesen hok ni. Okey. Ada bakar ubi kayu, ada peta jeruk, ada pulut pagi dengan kacang sekali. Ada laksa. Yang paling rare jering rebus. Ini memang payah nak jumpa. Dan kita ada air ngosek. Ni air. Rumah kampungnya. Yes, ini semua daripada kampung, pada Kelantan. Ini semua daripada Kelantan. Yang ni air maca, sebelah air maca ni air tebing. Semua ni hot item. Ini nama apa? Ini jalan ni kita panggil jalan Pantai Dalam. But location dia senang je Waze. Pasar pagi Kelantan. Pasar Pagi Kelantan, Pantai Dalam. Yang sebelah sana tu Kepok. Kepok semua original daripada Terengganu. Mari belakang. Right. Jumpa kita hari Ahad 7 pagi 12.30 hari. Alright. நம்ம இலையே வாங்க, இந்த வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஓலையில சுட்டுருக்காங்க. ஓ இங்க வாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து கருவாடு, தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்களாம். அதாவது மீன் இதெல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, அடாடாடா, சூப்பரா இருக்குங்க. மீன், தேங்காய் பூ, அப்புறம் இனிப்பு சேர்த்துருக்காங்க, நல்லா இருக்கு. சிட்டாப். Abang, Ya, ini nama apa ini? ini rimbang. Rimbang. Oh. Oh. Sakit mata. Untuk obat sakit mata. Oh. Ini apa macam makanan ini masak? Ini macam ni boleh untuk ulam. So, masak sambal pun boleh. Sambal ikan bilis, okey sedap. Oh. Okey. Okey, panakam. Okey, bye. Assalamualaikum. Waalaikumsalam. Oh, Kasih. ya. Sedap. Sedap eh? Pandai makan tak pandai makan. Okay. Sedap. Okay. Makanlah. இது என்ன செடின்னு சொல்லுங்க, உங்களுக்கு தமிழ்ல பேர் தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே. சூப்பரா இருக்கு பாருங்க, எல்லாம் விதவிதமா வந்து சாப்பிடுறாங்க. காய்கறியிலே விதவிதமா இருக்கு. ஓ ஓ ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ஓகே பாய். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய ரோடு கேஎல் போடுறதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கார் வந்த மணிக்கே இருக்கு. மற்ற நாள்லேயே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசார் பகி வேற, அதனால ரொம்ப கூட்டமாக இருக்கு. அப்படியே ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம கோலாலம்பூரில் தான் இருக்கோம். பெட்டாலிஞ்சையா அது என்னது பண்டாய் டாலமே.
ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி மக்கள்லாம் பாருங்க, கீழே வந்து கடைகள்லாம் போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக பழம் காய்கறி எப்படி நம்ம சந்தை கடையில் உட்காந்து எடுப்பாங்களோ அதே மாதிரி எல்லா மக்களும் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏரியாவில் நீங்கள் வந்து மற்ற டைம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் மற்ற நாள் வந்தாலுமே ரொம்ப பிஸியாக இருக்கும். சாப்பாடு கடைகள் இந்த பக்கம் நிறையா இருக்குது. ஃபுல்லாக வந்து மலாய் மக்கள் ஏரியா. இங்கே பாருங்க மைதீன் மாட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சைடு ஏஎஃப்சி அலி நாசி கண்டாரா அப்படின்னு அங்கே ஒரு கடை இருக்குது. ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் மெயின் ரோடு இதுதான் பாருங்கள். வரிசையாக பல கடையாக இருக்கா, பல கடை, மளிகை கடை அப்படின்னு எல்லாமே ஒரு சின்ன சின்ன கடையாக இருக்குது. அதர் ரோட்டில் வந்தோம்னா அந்த சைடு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மத்தியான டைமில் செம்ம கூட்டமாக இருக்கும். எல்லாம் மலாய் சாப்பாடு தான். மத்தியானம் சாப்பிட வந்தீங்கன்னா பாருங்கள் வெஜிடபிள்லாம் எப்படி இருக்குன்னு, நான்வெஜ்ஜில் எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு. பா, எதை எடுத்து சாப்பிட்றதுனே உங்களுக்கு குழப்பம் வந்துடும், அப்படி இருக்குது. மீன்லாம் பாருங்கள், மீன் எத்தனை வகை மீன், கோழி விதவிதமாக இருக்கா. ஸோ பாருங்கள் சம்பல்லே எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். சம்பல்லே எவ்வளோ வெரைட்டி இருக்குது. சாப்பாடு பார்த்தீங்களா எவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு. அப்போ நீங்களாம் வந்து ஸோ மலேசியா வந்தீங்கன்னு வச்சுங்களேன், விதவிதமாக சாப்பிட்லாம். வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கேண்ணே. சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிடுவோம். சார் நல்லா ஓகேண்ணே, ஓகே. பாலம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து நம்ம நடந்து வந்தோம். அப்படியே வர்ற வழியில் ரெண்டு பக்கமும் கடைகள், ஃபுல்லாக ஸ்டால் கடைகள் தான் நிறையா இருக்குது. மக்கள் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ரெண்டு பக்கத்து பார்க்கிங் இருக்குது பாருங்க. பார்க்கிங்கே நிப்பாட்டுறதுக்கு இடம் பத்தலை, அந்த அளவுக்கு கார் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பிஸியாக இருக்குது. மரங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குண்ணே. நம்ம பண்டாயிட்டாலம் அந்த மார்க்கெட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா இந்த சைடு பாருங்கள் நாசி கெர்பு மொக்னாப் அப்படின்ட்டு ஒரு கடை. என் மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்கன்னு. அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. மக்கள் கூட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குன்னு. அப்படியே போகுது பாருங்க கியூ. ஓகே வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோமா. மொக்னாப் இந்த கியூவை கடந்து போகிறதுக்கே எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரம் ஆகும். இப்போ காலையில் மணி 10:45 ஆயிடுச்சு. அப்படியே மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருவோம். பாருங்கள் கியூவை பாருங்கள். நமக்கு வந்து கியூவில் போய் நின்று வாங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் பொங்குஸ் வாங்கிட்டு போய் வண்டியில் உட்காந்து சாப்பிடுவோம். அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும். இனி மனம் கிளந்தானே? கிளந்தானே? ஓகே ஓகே. ini apa, Rey? Ini nasi apa? Nasi? Nasi karbo. Nasi karbo. Kelapa. Sayur. Sambal. Ini apa? Ikan. Lemak. Oke oke. Oh, papad. Oh, ini special kelantam ya? Oke oke. Bang, 10 ringgit ya, kawan. 10. ஓகே நண்பர்களே வாங்க சாப்பிடுவோமா. பொங்கஸ் வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் உட்காந்தாச்சு. இனி நாசி கெர்பு. ஸோ இந்த சாப்பாடு வந்து 10 வெள்ளி மக்களே. எப்படி இருக்குன்னு ப்ளூ கலரில் இருக்குது சோறு. இது வந்து நாசி கெர்பு. அப்புறம் வந்து அந்த தேங்காய் பூ கருவாடு போட்டது, அப்புறம் வந்து இந்த கறி போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது அப்பளம். இங்கே பக்கத்து கடையில் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்கோம். அங்கே சாப்பிடுவோமா. சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோ கூட்டம் நிற்கிது, என்னென்னு பார்த்துருவோம். பிஸ்மில்லா. ஆஹா அடாடாடா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. புதுமையான ஒரு சுவை. ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இப்படி சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. இது என்ன கறின்னு தெரியல, அப்படியே ஒரு கொழுப்பு மாதிரி இருக்குது. இதான் அந்த கடையில் பெசல்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ். இது ஏதோ அந்த கறி சவ்வு மாதிரி இருக்கு. நல்லா இனிப்பாக இருக்கு. இனிப்பு, உரப்பு, அப்புறம் அந்த காய்கறிலாம் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு புளிப்பு, அந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் அந்த குழம்பு கறிலாம் கிடையாது. சோறு, காய்கறி, அப்பளம், அப்புறம் அந்த கறி பீஸ். நல்லா இருக்கு. எல்லாம் கலந்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கு.
கிளம்பையிலே சாப்பாடு வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க. நல்ல சாப்பாடு, நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ திடீர்னு நம்ம மலேசியா வந்துட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவை எடுத்து அதை ஏஐ மூலியமாக ரெடி பண்ணி ஒரு குரூப் வந்து என்ன செய்றாங்கன்னா வாட்ச் வித்துக்கிட்டு இருக்காங்க. மலேசியாவில் வசித்து வரும் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி. இன்றைக்கு ஒரு ஜி-ஷாக் கடை வாடகை இடத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டிய நிலையில் இருப்பதால் கடையை மூட வேண்டியுள்ளது. முதலீட்டை மீட்டெடுப்பதற்காக கடை உரிமையாளர் அனைத்து ஜி-ஷாக் கடிகாரங்களையும் அதிகபட்சம் 70% வரை தள்ளுபடியில் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளார். டூப்ளிகேட் வாட்ச் ஒரு வெப்சைட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம வந்து விளம்பரம் பண்ணுற மாதிரி மக்கள் நம்ம வாங்க சொல்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு விளம்பரம் ஃபேஸ்புக்கில் ப்ரொமோஷன் பண்ணி அது ஓடிட்டு இருக்கு. முன்னாடி ஃபோட்டோ போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு விற்கிறாங்க. ஸோ அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் உடனே கிளம்பி வந்தாச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆடு வருது அப்படின்னா ஃபேஸ்புக்கில், சரிங்களா? மற்றபடி யூடியூப்லேயோ டிக்டாக்லேயோ வந்துச்சுன்னா நம்ம உடனே அதை தூக்கிடலாம். ஃபேஸ்புக்கில் அப்படின்னா திரும்ப வர்றாங்க. நம்ம பிளாக் பண்ணி தூக்குனாலும் திரும்ப வர்றாங்க. ஸோ அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் மெயினாகவே நம்ம இப்போ வந்தோம். வீடியோ வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா மக்களே, ஸோ நீங்கள் வந்து எதுவும் பொருள் வாங்க வேணாம். நான் எந்த ஒரு வாட்சும் விற்கலை, எந்த ஒரு வாட்சையும் வாங்கவும் சொல்லலை. அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் தான் வருது, மற்ற சோஷியல் மீடியாவில் இல்லை. ஸோ ஃபேஸ்புக்கில் பார்க்குற மக்கள் அந்த மாதிரி வீடியோ வரணுன்னா நீங்கள் தயவுசெய்து வாங்காதீங்க. எந்த ஒரு வாட்ச் விளம்பரமும் நான் பண்ணலை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து மலேசியா வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.